ஹை லெவல் ஆஃப் விட்டமின் சி அண்ட் கால்சியம் நிறைந்த சப்பாத்தி கள்ளி பழத்தை வச்சு ஒரு அமேசிங்கான ஜெல்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? பிசிஓடி ப்ராப்ளம்ஸ், கர்ப்பப்பை கட்டிகள், இர்ரெகுலர் பீரியட்ஸ் அண்ட் கேன்சர் கட்டிகள் போல பல டிசீஸை ப்ரிவென்ட் பண்ற தன்மை இதுக்கு இருக்கு. பழத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு மேலையும் கீழையும் கட் பண்ணிட்டு சென்டர்ல ஒரு கோடு போட்டோம்னா ஸ்கின்னை ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். சென்டர்ல ஒரு அழகான பழம் கிடைக்கும். ரொம்பவே தித்திப்பா இருக்கும். ஸோ இதை மிக்சி ஜார்ல அப்படியே அடிச்சு எடுத்துக்கலாம். ஜெல்லி செய்ய ஒரு பாத்திரத்துல அரை கப் தண்ணி கொஞ்சம் அகரை சேர்த்து நல்லா பாயில் பண்ண விட்டுறலாம். ஜெல்லி செய்ய நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன் நம்ம அக்ஷய கல்பாவோட பியூர் அண்ட் ஃப்ரெஷ் ஆர்கானிக் பசும் பால். இந்த ஸ்டேஜ்ல ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்து ஒரு கொதி வரவுமே நம்ம அரைச்சு வச்சிருக்க சப்பாத்தி கள்ளி ஜூஸை சேர்த்து ஒரே நிமிஷம் கொதி வரவுமே ஆஃப் பண்ணிட்டு இமீடியட்டா ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே பால் சேர்க்காமையும் ஜெல்லி செய்யலாம். ஒரு பாத்திரத்துல 1/4 கப் தண்ணி கொஞ்சோண்டு அகர் சேர்த்துட்டு அரைச்சு வச்சிருக்க சப்பாத்தி கள்ளி ஜூஸை சேர்த்து ஒரு கொதி வரவுமே ஒரு பாத்திரத்துல மாத்திடலாம். 2 ஜெல்லியுமே 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தா ஒரு யம்மியான ஃபிளேவர்ல நம்மளுக்கு ஜெல்லி கிடைக்கும்.